விருத்த சேதனம்னு ஒன்று இருந்துச்சு பழைய ஏற்பாட்டில். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார் இல்லையா, எல்லா ஆண் பிள்ளைகளையும் விருத்த சேதனம் பண்ண சொன்னார். விருத்த சேதனம்னா என்ன? இந்த ஆணினுடைய அந்த சரீரத்தின் ஒரு பகுதியினுடைய நுனித்தோலை வெட்டி எறியணும். அது ஒரு சடங்கு. அதை 8ஆம் நாளில் அவர் செய்தார்கள். யூதர்கள் அவர்கள் நடத்தினார்கள். அது ஒரு பெரிய சடங்கு. அது ஃபாலோ பண்ண ஆபிரகாமில் ஆரம்பித்து எல்லாரும் செஞ்சாங்க. ஆபிரகாம் தான் முதல்ல செஞ்சவன். அதன் பிறகு எல்லாரும் தங்களுடைய குழந்தைகள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணினார்கள். அதை கர்த்தர் எதுக்கு கொடுத்தார்? ஒரு அடையாளமாக கொடுத்தார். அவரோடு ஆபிரகாமோடு உண்டு பண்ணின உடன்படிக்கைக்கு ஒரு சரீரத்தில் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். இவன் என்னுடையவன்றதுக்கு அப்போ விருத்த சேதனம் உள்ளவனா விருத்த சேதனம் இல்லாதவனா? கோலியாத்தை பார்த்து தாவீது சொல்கிறான், அவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன், ஆகவே அவன் ஒரு மிருகத்தை போல, அவனை தலையை சீவி ஆகாயத்த பறவைகளுக்கு நான் தரனா இல்லையா பாருன்றான். ஏன்? எனக்கு அவனுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் விருத்த சேதனம் உள்ளவன், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. இப்படி சொல்கிறதுனால சிலர் என்ன பண்ணிட்டாங்க, விருத்த சேதனத்தின் மேலே பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு. இப்படி இருந்து புதிய ஏற்பாட்டில் வந்த பிறகும் நிறைய யூதர்கள் தான் முதல்ல ரட்சிப்புக்குள்ளே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். முதல் நூற்றாண்டில் அவங்க சபைக்குள்ளே புகுந்து புறஜாதியாரும் இருக்கிறாங்க. அவங்க விருத்த சேதனம் பண்ணப்படல. அவங்க வேறு பின்னணியிலேருந்து வர்றாங்க. அவங்களுக்கு விருத்த சேதனம் கிடையாது. அவர்களெல்லாம் கர்த்தர் விருத்த சேதனம் பண்ண சொல்ல ஆபிரகாம் பிள்ளைகள் பண்ணிட்டு வர்றாங்க. இவங்க என்ன பண்ணுறது, அவங்க மத்தியில் போயிட்டு புறஜாதிகள் மத்தியில் போயிட்டு விருத்த சேதனம் பண்ணிட்டியா, இன்னும் பண்ணி ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு, அது பத்தாது, விருத்த சேதனமும் பண்ணணுவா. எப்படி இருக்குது பாருங்கள். விருத்த சேதனம் பண்ணணுவான்னு அவனை தொல்லை கொடுத்து கொண்டு போய் விருத்த சேதனம் பண்ணுறது. விருத்த சேதனம் இல்லாதவனை அவனை இன்னும் ரட்சிக்கப்படாதவன் மாதிரி, தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது, உடன்படிக்கையில் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி அவனை பேசுகிறது, இப்படி பண்ணுறது, இது நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் பவுல் அப்போஸ்தலன் யூத பின்னணியிலேருந்து வந்தவர். இவர் இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக பின்பற்றினவர். புதிய ஏற்பாட்டு பிரசங்கியாராகி புதிய உடன்படிக்கையை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த விருத்த சேதனத்தை அவர் விட்டுட்டார். அவர் விளங்கிச்சு. பழைய ஏற்பாட்டில் ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்டிருந்தது. அந்த காரணம் என்ன? ஆபிரகாமோடு ஏற்படுத்தின உடன்படிக்கைக்கு அடையாளம். அந்த அடையாளம் வேற ஒன்றை காமிச்சது. என்ன? அந்த விருத்த சேதனம் எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு அவரே சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாரு? விருத்த சேதனம் வெறும் இந்த மாம்சத்துக்குரிய விருத்த சேதனம் இல்லை, இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேணும். அதாவது இந்த பழைய பாவ சுவாபம் வெட்டி எறியப்பட வேண்டும், அது துண்டிக்கப்பட வேணும், அது நம்மிடத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். இந்த விருத்த சேதனம் தான் நமக்கு அவசியம்ன்றார். அதுக்கு அடையாளமாக அது நடந்தது. அப்போ அடையாளம் தான் கொடுக்க முடியும், நிஜமாக செய்ய முடியாது. புது இருதயத்தை அன்னைக்கு தர முடியல பழைய ஏற்பாட்டில். ஏன்னா இயேசு வரல, ரத்தத்தை சிந்தல, ரத்தம் பாவங்களை சுத்திகரிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்போ வெறும் அடையாளத்தை தான் அவன் மேலே வைக்க முடியுமோ ஒழிய நிஜமான விருத்த சேதனத்தை அவனுக்கு உண்டு பண்ண முடியாது. அப்போ வெறும் அடையாளம் தான் இருந்தது. நிஜம் வந்துட்ட பிறகு அடையாளம் தேவை இல்லை. இப்போ நான் வர்றேன் இங்கேருந்து, பகலில் நாங்கள் வரேன்னு வைங்க, என் நிழலை பார்க்குறீங்க, உட்காந்துருக்கீங்க,